இந்த 90வது பாட்டு ஒரு நாள் கற்றுக் கொடுத்தேன், போன வாரம் கற்றுக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். என்னையா? சரி, இப்போ அந்த பாட்டை நான் மறுபடியும் பாட போகிறேன். இந்த பாட்டு பக்கத்தில் 90 யாராச்சும் ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ம் 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 சரி, இப்போ நான் முதலாவது பாட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இருக்குது. முதல் பாட்டு ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். கற்றுக்கணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல. ஏன்னா இந்த காலங்களில் நிறைய பேருக்கு நிறைய பாட்டு தெரியறதில்ல. ஆனால் இந்த பாட்டு கற்றுக்கலாம். நான் போன வாரம் கற்றுக் கொடுத்தேன், ஆங்கிலத்துலேயும் கற்றுக் கொடுத்தேன், தமிழ்லையும் பாடினேன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா? சரி, இதை நான் பாட போகிறேன், நீங்கள் பாருங்கள். 90வது பாட்டு தமிழில் பாடிட்டு ஆங்கிலத்தில் பாட போகிறேன். அப்புறம் நீங்கள் என் கூட பாட போகிறீங்க. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். 400வது பக்கம், 400 பேஜ் நம்பர் 400. 400வது பக்கத்தில் 90வது பாடல். சரிதானா? பக்கம் 400. இங்கிலீஷில் பாட போகிறேன். It's no longer that I live, but Christ that liveth in me. It is no longer that I live, but Christ that liveth in me. He lives, Jesus is alive in me. It's no longer that I live, but Christ that liveth in me. இப்படிலாம் நிறைய பாட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷும் கற்றுக்கலாம். இங்கிலீஷும் கற்றுக்கலாம், தமிழும் கற்றுக்கலாம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, யார் ஜீவிக்கிறா? இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அதான் போன வாரம் கற்றுக் கொடுத்தேன். இன்னொரு பாட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன். 91 தமிழில் வாசிங்க. அவர் சமூகம் என் சந்தோஷமே. சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. அவர் சமூகம் என், அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நான் பாட நீங்கள் கேட்க போகிறீங்க. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. இங்கிலீஷில் In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup was overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. பிடிச்சிச்சா? இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். போன வாரத்தோட பாட்டு திருப்பி நம்ம கற்றுவோம். சாயங்காலங்களில் ஒரு கோரஸை நம்ம கற்றுக்கலாம், ஒரு சிறு பல்லவிகள். பல வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோன்னா பெரிய பாட்டு பாடுறோமே தவிர சிறு நேரங்களில் சில நேரங்கள் இந்த மாதிரி கோரஸ் நமக்கு தெரியறது கிடையாது. எனவே நம்ம வருகிற காலங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க, நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் என்ன செய்ய போகிறீங்க? எல்லோரும் ஸ்டேஜில் நின்று இதெல்லாம் பாடி எல்லாருக்கும் போதிக்க போகிறீங்க. ஸோ இது உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாட்டு இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. அவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம எல்லாரும் மறுபடியும் வருவதற்கு கிருபை கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த வருடத்தில் கடந்த 18 நாட்கள் கடவுள் அற்புதமாக வழி நடத்திட்டார். 19ஆம் தேதியில் மறுபடியும் நாம் தேவனை பார்க்க கிருபை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னையும் உங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். எனவே நாம் ஜெபத்தோடு கூட வேண்டோட பாதத்தில் காணப்படுவோம். இந்த காலங்களில் நான் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பேசிகிட்டு இருக்கேன். இந்த செய்தியானது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து எங்கே இருக்குது? நம்ம இதில் இருக்குது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, யூடியூப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து என்ன செய்யுங்க, நீங்கள் அதை நீங்கள் என்ன செய்யுங்கப்பா. ஓகே, இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புறதை குறித்து.
ரிப்பென்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விசேஷமாக நம்ம பல வேலைகளை சபைக்கு வந்துட்டுருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமாக இந்த உலக வாழ்க்கையில் வாழணும்னா என்ன செய்யக்கூடாது? பழைய ஜீவியத்திலே வாழ்ந்தால் நல்லா இருக்குமாப்பா? ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனா வாழலாமா? ஆக இந்த அருமையான வேளையில் அதாவது பவுல் என்ன பேதுரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனம் திரும்பின கடவுள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எப்படி வாழணும்யா? மனம் திரும்புறது. மனம் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மனம் திரும்புறது அப்புறம் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, என்னோடு கூட பேசணும். நான் ஒரு ஆள் மட்டும் பேசின பத்தாது. நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டோட வார்த்தையை. எனவே நான் ஒவ்வொன்றா வேகமாக நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போக இருக்கிறேன். 3 முக்கியமான 4 காரியங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு 3-4 காரியங்களை வேகமாக கற்றுக்கொண்டு தமிழ் வேதத்தில் கொஞ்சம் இருக்குது, ஆங்கில வேதத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடய பேசேஜ் ஆங்கிலத்துலேயும் இருக்குது. எனவே நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். முதலாவது நம்ம நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது வாசிங்க எனக்காக எடுத்தவங்க என்ன வேத பகுதியுமா அங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை யாராச்சும் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் அனுப்பும்படிக்கும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் உரைத்த வருமளவரும். ஆக இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது 4 முக்கியமான பண்புகளை பற்றி பேச போகிறோம். ஒன்று மனம் திரும்புறது, ரெண்டாவது தேவனுடைய மன்னிப்பை பற்றி பேசப்படும், அடுத்து புத்துணர்வு ஏற்படப்படுது. அதுக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஆண்டோட பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் ஆங்கிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேகமாக பேசிட்டு உங்களை நான் வேகமாக அனுப்பிவிடலான்னு பார்க்குறேன். ஆக இந்த அருமையான சாயங்கால பொழுதில் உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். மறுபடியும் ஆக நான் இந்த காலங்களில் காலையிலையும் மாலையிலையும் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கேன். தேவனை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை, காட் சென்டர்ட் பிகினிங் சொல்லுவோம். பல வேளைகளில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு நினைக்கிறோம். தப்பே கிடையாது, வெற்றியாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு சில பாட்டு கூட இருக்குது. ஆக ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொன்னால் ஆண்டவரோட சித்தத்துக்கு பிரியமாக வாழணும் இல்லையா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறது தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவரோட பிரியமாக வாழணுமா வேணாமா? அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதா இருக்குமானா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களை குப்பைகளை என்ன செய்யணும்? களையணும். நான் களையணுமா வேணாமா? எனவே அதனால தான் இந்த பகுதியை பவுல் பேசும்போது பேதுரு பேசும்போது அவர் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா 20வது வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக இங்கே ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டால், அவர் தொடங்கும்போது ஆங்கிலத்தில் சொல்கிறாரு, repent ye therefore be converted that your sin may be blotted out when the time of refreshing shall come from the presence of the Lord. ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கு. ஆக நம்ம மனம் திரும்பணும், மனம் திரும்பி மனமாற்றம் அடைந்தவனாக காணப்படணும், என்னுடைய பாவத்தை தேவன் சுத்திகரிக்கணும். அது மாத்திரம் கிடையாது, நமக்கு தேவன் புத்துணர்வை கொடுப்பாரு. அது மாத்திரம் கிடையாது, அவரோட பிரசன்னத்தில். இந்த சந்தோஷம் எங்கேருந்து வரும்னு கேட்டால் ஆண்டோட பிரசன்னம். அதில் இந்த பாட்டு பாடினது, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. ஆக என்னுடைய பாத்திரம் என்ன செய்யுது? நிரம்பி நிரம்பி வழியுதுன்னு அருமையாக பக்தன் பாடுகிறார். இந்த சங்கீதத்து வேதத்தில் ஒரு பகுதி தான். இந்த சங்கீதத்தில் சங்கீதம் 16 கடைசி 11வது வசனம்னு நினைக்கிறேன், அதான் இந்த பாட்டு. எனவே நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? வேகமாக ஒவ்வொன்றா நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த வேத பகுதியில் முக்கியமாக பவுல் என்ன சொல்கிறாரு, பேதுரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மையமாக என்ன பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புகிற அனுபவம். பல வேலைகளில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. பல வேலைகளில் இங்கே மாத்திரம் கிடையாது, பல திருச்சபைகளில் ரட்சிக்கப்படாத அல்லது மனம் திரும்பாத விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஏன் எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு என்ன கிடையாது? அதே சிந்தை, அதே காரியம். உலகத்தானுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே இன்றைக்கி நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். என்னுடைய வேதத்தை சொல்கிறது, வேதம் ஒரு கண்ணாடி மாதிரி. வேதம் எப்படிப்பா? கண்ணாடி தெரியுமா உங்களுக்கு? கண்ணாடி நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க? யாராச்சும் பார்க்காம வந்துட்டீங்களா? கண்ணாடி யாரும் பார்க்கல? கண்ணாடி எத்தனை பேர் பார்த்தீங்க? ஜஸ்லின் பார்த்தியா? ராஜு பார்த்தியா இல்லையா கண்ணாடியை? சரி, அவன் பார்த்துருப்பானான்னு தெரில. கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன தெரிஞ்சிச்சு? யார் தெரிஞ்சது?
சரி, நடி இந்த முடியெல்லாம் கலைஞ்சிருந்துச்சுன்னா கலைஞ்ச முடியெல்லாம் தெரிஞ்சிச்சா? எங்கே உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்கள் முகம் எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா? கண்ணாடியோட வேலை என்னென்னா என் குறைகளை எல்லாம் காமிக்கிறது வேலை. என்ன வேலைப்பா? நிறைய பார்த்தோம்னா நம்ம துடைக்க மாட்டோம். இப்போ வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே ஒரு கண்ணு இங்கே எங்கேயோ அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கண்ணாடி பார்த்தோன்னே மொதல் வேலை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? அந்த இதை என்ன செஞ்சுருவேன்? அழுக்க தொடச்சிடும். அப்போ கண்ணாடியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என் குறைகளை வெளிப்படுத்துறது. ரெண்டாவது தான் என்னுடைய மெருகு எங்கே இன்னும் கொஞ்சம் டச்சப் வேணும்னு பார்க்குறது. சரிங்களா? ஆக இந்த வேத வசனத்துக்கு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னைய பரிபூர்ண மனுஷனாக விளக்குவதற்கும் காண்பிப்பதற்கும் இந்த வேத வசனத்துக்கு முன்னாடி நான் நிற்கும் போது இந்த வேத வசனம் என்னோடு கூட பேசுது. எப்படி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பா இங்கே நீ காலியாக இருக்கு, இங்கே சரியாக இல்லை, இந்த இடத்துல நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு இந்த வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் இந்த வேத வசனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராடுன்னு இங்கிலீஷும் பெரம்பு. பெரம்புன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசில் நீங்கள் டீச்சராக போயிருப்பீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணியிருப்பார்? கையில் பெரம்பு வச்சுருப்பார். என்ன செய்வார்? தப்பு பண்ண டக்குன்னு ஒரு போடுவார். நம்ம பெரம்பை பார்த்தா பயப்படுவோம் இல்லையா? அதே போல் இந்த 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 வசனம் ஒரு கரெக்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யுது? என்னைய படிக்கிறேன், இது செய்யலை, அப்பா என்னை திருத்துது, இப்படி செய்யாத. அது மாத்திரம் கிடையாது, இப்போ 2 காரியம் சொன்னேன் இல்லையா? இது எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டால் நான் நல்லா இருப்பதற்கு. யார் நல்லா இருப்பதற்கு? இப்போ என் மகன் தப்பு பண்ணுறான், இல்லை மகன் தப்பு பண்ணுறான், இல்லை வீட்டில் செய்யாதடா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? அவன் நல்லா இருக்கணும் தானே நான் சொல்கிறேன். வசனமும் அப்படி தான் செய்யுது. ஒரு நல்ல ஊழியக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் யாரை நேசிக்கிறானோ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறான்? புத்திமதியை சொல்கிறான். இது செய்யி, இது செய்யாத, இப்படி செய்யி, இப்படி செய்யாத, நீ நல்லா இருப்ப. ஸோ வேதம் அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. எனவே தான் பவுல் பேதுரு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேத பகுதியை வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 1வது வசனத்து 10வது வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னால் எனக்காக வாசிங்களோட பின்னணி வாசிச்சுட்டு போயிடலாம். வாசிங்கப்பா. ஜெப வேலையாக 9 மணி வேலையில் நேரத்தில் இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரங்க, இயேசு கிறிஸ்து பரமேறிட்டார். இயேசு கிறிஸ்து பரமேறி 2வது அதிகாரத்தில் தேவ பிள்ளைகள்லாம் கூடி வந்தாங்க, தேவ வசனத்தை போதிச்சாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இவங்களோட வழக்கப்படி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்கன்னா தேவாலயத்துக்கு போகிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. 9வது மணி நேரம். 9வது மணி நேரம்னா என்னமா அர்த்தம்? 9 மணி எத்தனை மணிக்கு போயிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறேன்? அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 9வது மணி நேரம்னா எத்தனையா? 3 மணிக்கு காலையில். எப்படின்னா யூதர்கள் எப்படின்னா காலையிலேருந்து டயத்தை எண்ணுவாங்க. சரி தானே? இவங்க என்ன செய்கிறாங்க? காலையில் இவங்களோட வழக்கப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா தேவாலயத்துக்கு போகிறது வழக்கம். வாசிங்கம்மா தொடர்ந்து. அங்கே வந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் சிறு வயதுலேருந்து சப்பானியாக இருக்கிறான். ரைட்டு. அங்கே இந்த காரியங்களை நீ வீட்டில் நல்லா வாசித்து பாருங்கள். அங்கே நடக்கிறது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா 6வது வசனம் எனக்காக வாசிங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பொண்ணு வெள்ளிலாம் இல்லை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவன் எதிர்பார்க்குறான் ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மக்கள் எல்லாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பொண்ணுக்கு மேலே வெள்ளிக்கு மேலே தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார் பேதுரு மூலமாக. அவன் சிறு பிராயத்துலேருந்து நடந்ததே கிடையாது, நொண்டியாக இருக்கிறான், நொடமாக இருக்கிறான். அவன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறான், சமுதாயத்தை என்ன செஞ்சுருக்கான்? மதிக்கப்படாத மனிதனாக காணப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்ன நடக்குது? அந்த நொண்டி நடம் எந்திரிச்சு நடக்கிறான். நடந்த உடனே இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் என்ன சொன்னாங்க? இவன் எப்படி சுகமாயிட்டான் இப்படி? சரி வாசிங்க 12வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 12லேருந்து வாசிக்கலாம். கண்டு நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து என்ன ஆச்சரியப்படுறீங்க? எங்கள் சுய சக்தினாலாவது பக்தினாலாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க 2 பேரும் நாங்கள் சொந்த பயத்தால் என்ன பலத்தால் செஞ்சுட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்பா எங்களால் இல்லை, நடக்கலை. அடுத்து வாசிங்க. மறுதலித்து
ம் செய்தீர்கள், எழுப்பினார், சாட்சிகளாக இருக்கிறோம். பலப்படுத்தினது. ஆக இங்க என்ன சொல்ல வர்றார் பவுல்? பேதுரு என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டு, அங்க இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, தேவாலயத்தின் மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு என்னது எப்பறம் இது வந்துச்சுன்னா, அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க கொலை செய்தீங்க பார்த்தீங்களா, அவரை தான் என்ன செஞ்சார், அவரோட நாமத்தினால, அவருடைய பேர்னால என்ன செஞ்சிட்டார், அவரு உயிர்த்தெழுந்து வச்சு. நீ யார் சிலுவையில் அறிஞ்சிங்களோ கொன்றீங்களோ அதே தான் அந்த ஆண்டவர். அதான் இது சொல்லுது பாருங்க 16வது வருஷம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாக விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆக ரொம்ப முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் வெற்றி வேணும், ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், ஒரே ஒரு நாமம் தான் இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 4:12 வாசிங்க எனக்கு ஒரு ஆள். 4வது அதிகாரம் 12வது வசனம். இந்த உலகத்தில் வேற எங்கேயும் ரட்சிப்பு கிடையாது, அவரால் அன்றி. அவரால்னா யாருப்பா? இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. மேலே நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் 4:12 மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆக இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பார்க்குறோம். இப்போ பேதுரு என்ன செய்கிறார், நீல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. பற்றி பற்றி பேசிட்டு வரும்பொழுது 17 வாசிங்கப்பா. 3:17-18. நீங்கள் எப்படி செஞ்சீங்க? தெரியாமல் செஞ்சிட்டீங்க. நிறைவேற்றினார். ஆனபடியினாலே மேலேருந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் இவன் சுகமாக இருக்கிறான்னு சொன்னவர் தான் இப்போ 19, 20, 21 வசனங்களை வாசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறார். சொல்லுகிறார், அங்கே பிரசங்கத்தின் தொடர்ச்சி தான் இந்த வேத பகுதி. நான் ஏன் மேலே வாசிக்க சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அங்கேருந்து வெளியில் வரக்கூடாது என்ன. ஆக இங்கே 3 காரியம் நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். 19வது வசனத்தில் 20 இந்த ஆங்கிலத்தில் தொடங்கும் போது 19வது வசனம், நீங்கள் இங்கிலீஷில் 20வது வசனம் வாசிங்கப்பா. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பண்ணு பொருட்டு. ஆக இங்கே நீங்களும் நானும் நல்லா ரிப்பென்ட் ஈ தேர்ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கு. டர்ன் பேக் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இந்த ரிப்பென்ற வார்த்தை, இந்த கால் டு ரிப்பென்ட். முதலாவது நானும் நீங்களும் ஆண்டவருடைய இந்த 2025வது ஆண்டு என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பெரிய வெற்றிக்குள்ள வாழ்க்கை வேணும், ஆசீர்வாதமாக காணப்படணும். என்னுடைய ஜெபம் என்னவான்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது, சரியான கிறிஸ்தவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தங்கள் பேர்களில் கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறாங்க, தங்கள் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டோட வேதத்தை ஒத்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கா சற்று கேட்டு பாருங்கள். ஆக பணமோ பதவியோ பட்டமோ பொண்ணோ பொருள் உலகத்தில் உள்ள எல்லார்ட்டையும் காணப்படுது, உங்கள்கிட்டையும் காணப்படுது, அது ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான பேர் இருக்குது, அவரோட நாமம் இருக்குன்னு கேட்டால் அவர் யாருப்பா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்பி இருக்கணும். என்னப்பா அவசரம் வேணும்? த கிரீக் வீட் ரிப்பென்டன்ஸ் மெட்டனோயா சிக்னிஃபை சேஞ்ச் இன் மைண்ட் அண்ட் ஹார்ட் லீடிங் டு சேஞ்ச் இன் ஆக்ஷன். முதலாவது இந்த மனம் மாறுதல் அப்படின்றது. மனம் திரும்புறது தமிழில் என்னப்பா? மனம் திரும்புறது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மனம் திரும்புகிற வார்த்தை எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மெட்டனோயான்ற வார்த்தை பேசுது. மெட்டா நோயான்றதை வந்து இன்னொரு நாளைக்கு நான் பிரித்து பேசுகிறேன். என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, என் சிந்தையிலையும் இருதயத்திலையும் மனமாற்றம் ஏற்படுது. ஏசு என்ற நாமம் என்ன பண்ணுச்சு? அந்த வசனம் 16 மறுபடியும் வாசிக்கலாம் எனக்காக. 16 வாசிங்கப்பா. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, ஆக அவருடைய நாமமே பலப்படுத்தினது. அது மாத்திரம் கிடையாது, விசுவாசமே. இங்க பார்த்தீங்கன்னா 2-3 முக்கியமான காரியங்களை பார்க்குறோம். அவனுடைய விசுவாசத்தினாலே இவன் என்ன செய்கிறார்? இவனை பலப்படுத்துறது மாத்திரம் கிடையாது, இவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ஆக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகளா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கிறேன். நான் முதல்ல எனக்குள்ளே காணப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இதுவரை நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கேன். 2வது அதிகாரம் எடுத்துக்கங்களேன். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். 38வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, முதலாவது நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 38வது வசனம், அவர்களை நோக்கி முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதுவும் சொல்லலை, மனம் திரும்புங்கப்பா. இன்னைக்கு நான் திருச்சபைக்கு வரும் பொழுது என்னோட மன மாற்றம் அடையாத, சிந்தையில் மாற்றம் கிடையாது, என் இருதயத்தில் மாற்றம் கிடையாதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த சிந்தையிலையும் மாற்றம் இல்லை, என் சிந்திக்கிற சிந்தனையில் என்ன கிடையாது, மாற்றம் இல்லை, என் இருதயத்தில் மாற்றம் இல்லைன்னா என்ன நடக்காது, என் வாழ்க்கையில் செய்கையிலையும் மாற்றம் இருக்காது. செய்கையில் மாற்றம் இருக்குமா? நான் சிந்திக்கிறது தான் உணர்வேன், உணர்றது தான் செய்வேன். அப்போ சட்டியில் உள்ளதானே அகப்பியில் வரும். சட்டியில் என்ன இருக்குது, மைண்டில் என்ன இருக்குது? மனம் திரும்புறது என்பது என்னன்னு கேட்டால், சிந்தையில் மாற்றம், அப்புறம் எங்கே மாற்றம் ஏற்படணும், உணர்வில் மாற்றம். உணர்வுலையும் சிந்தையிலையும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என் செய்கையிலையும் மாற்றம் ஏற்படுமா? மாறாடதான். இன்றைக்கி பல வேலைகளில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் வேத வசனத்தை நான் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடுறேன். என் உணர்வுக்கு எந்த பண்பும் கிடையாது, பங்களிப்பும் கிடையாது. நான் உணராத கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால என் செய்கையில் பெரிய மாற்றம் கிடையாது. எனக்கு நிறையா கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட நான் பார்க்குறது, எனக்கு தெரியாது, நீங்கள் கடவுளுக்கு பதில் சொல்லணும், என்னோடய வேலை, நான் உங்கள் வீட்டுக்கு வரல, உங்கள் காரியம் எனக்கு தெரியாது, நீங்கள் கடவுளுக்கு ஒவ்வொருவரும் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல காணப்படுகிறோம். என்னை ஆண்டவர் முன்குறித்து அழைத்ததுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிரியமான மகளாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என் சிந்தை மாறிச்சு, என் உணர்வு மாறிச்சு, என் செய்கை மாறிச்சுன்னா, இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கனோ, எந்த பின்னணி எந்த வழியில் போயிட்டுருக்கனோ, இனிமேல் நான் அந்த வழியில் போக மாட்டேன், அந்த மாதிரி ஜீவிக்க மாட்டேன். கடவுளை அறியாத வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு சொல்லுவாங்க. கடவுள் அறியாத பிள்ளைகளை போய் பாருங்கள், எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு ரூலும் கிடையாது, ரெகுலேஷனும் கிடையாது. எப்படி வேணாலும் பாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க பன்னி குட்டியோட மோசமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கிறீங்க? கடவுள் அறியாத பிள்ளைங்க குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, தவறான வாழ்க்கை வாழ்கிறாங்க. உங்களுக்கு கடவுள் அழகாக வேதத்தை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் பிள்ளையாக மாற்றிருக்கிறார். எதுக்கு மாற்றிருக்கிறார் உங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை உலகத்தில் வாழ்ந்தீங்களா அப்படி வாழாதபடி உங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் இன் மைண்ட் அண்ட் டைரக்ஷன். எங்கே மாறணும்? மனதில் மாற்றம், சிந்தையில் மாற்றம், உணர்வில் மாற்றம், செய்கையில் மாற்றம். நீங்கள் பயணிக்கிற பயணம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அப்படி வாழக்கூடாது. என்னை கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நான் ஆண்டவரை அறியாத எல்லாம் வாழ்ந்திருக்கேன். என்னோடய 13 வருட காலங்கள் நான் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து 13 வயசு வரை நான் கடவுளை அறியாத பையனாக வாழ்ந்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கே போனேன்னு கேட்டால், ஏதோ ஒரு காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். நான் பொட்டை வச்சுருக்கேன், பட்டை அடிச்சிருக்கிறேன், டெய்லி கோயில் குளத்துக்கு போவோம், தேங்காய் உடைப்பேன், என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன். என்றைக்கு இயேசுவை புரிஞ்சுக்கிட்டேனோ, இயேசு என்னை ஏற்றுக்கிட்டேனோ, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வந்துச்சோ, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், மெதுவாக. ஏன்னா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் தான் மூத்த மகன். நான் மூத்த மகன்னா எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நான் மெதுவாக என்ன செஞ்சுட்டேன், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு தெரியாமலே இதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கமே நான் போக விரும்பலை இன்றைக்கி வரை. ஆக என்னைக்கு என் சிந்தையில் மாற்றம் ஏற்படுதோ, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்துட்டேனோ, இயேசு கிறிஸ்து வந்த உடனே என் உணர்வில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை, செய்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த செய்கையின் வழியாக என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு கேட்டால், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு. அப்படின்னு இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது, பாவமான வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமான வழியில் திரும்புறது தான் மனம் திரும்புறது. இன்றைக்கி சற்று கொஞ்சம் முன்னாடி ஒரு நண்பர், சகோதரர் வந்து எனக்கு இதுக்கு வர சொன்னார். ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டுட்டார், சபையில் இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் திடீர்னு வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் அவர் வந்து தண்ணி அடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. நாய் மாதிரி. நாய் தெரியுமா உங்களுக்கு? நாய் என்ன பண்ணும்? தான் கக்குனதே திருப்பி பன்னிக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா? பன்னிக்குட்டி பார்த்துருக்கீங்களா? பன்னிக்குட்டி ஒரு நாள் வாங்கி, பன்னிக்குட்டி உங்கள் வீட்டில் இருக்கா? வாங்கலையா? சரிப்பா. ஒரு நாள் ஒரு பன்னிக்குட்டி, அழகான சின்ன பன்னிக்குட்டி வாங்கிட்டு வாங்க. அழகாக குளிப்பாட்டி, பவுடர்லாம் போட்டு, ரிப்பன்லாம் கட்டி, ஒரு சேரில் தூக்கி மேலே வைங்க. என்ன இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருவோம். என்னையா இப்போ என்ன ஆச்சு, இந்த பன்னிக்குட்டி பரிசுத்த பன்னிக்குட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டால் எங்கே போங்க இந்த பன்னிக்குட்டி?
எங்கம்மா போகும்? இன்னைக்கு நம்ம பன்னிக்குட்டி மாதிரி இருக்குமேம்மா. ஏசாமி உங்களை நல்லா மாற்றிக்க, உங்களை நல்லபடியாக மாற்றணும்னு நினச்சாரு. கழுத்துலலாம் போய் எல்லாம் மணியெல்லாம் கட்டி உங்களுக்கு புட்டாமாவெல்லாம் பூசி பூவெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நீ என்ன தான் பண்ணு, நான் எப்படி தான் இருப்பேன்னா நான் என்ன பண்ணுறது? நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, சர்ச்சில் வந்து அழகாக உனக்கு ஏசாமி பிள்ளைன்னு பேர் கொடுத்து ஏசாமி உன்னை ரட்சித்து, இந்த அம்மா ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நான் இப்படி தான் இருப்பேன், பண்ணி மாதிரி தான் வாழ்வேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறதுனால ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு பையன் ரொம்ப வால் பிடிச்ச பையன் இருந்தானா, ரொம்ப வால் அது. அப்போ ஒரு நாள், அந்த காலத்தில், இப்போ இல்லை, நடந்ததில்லை. அப்போ அம்மா செஞ்சாங்க, அந்த ஒரு பையனை கூப்பிட்டு 2 பை கொடுத்து, கையில் காசு கொடுத்து, அங்கேருந்து சந்தை இருக்குது, சந்தையில் போய் என்ன வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிட்டாங்க. இந்த பையன் விளையாண்டு போய் என்ன செய்யணும், சந்தைக்கு போகும்போது அங்கே சந்தை இருந்துச்சு, சந்தையில் எல்லா காய்கறியும் வாங்கினான். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு முயல் குட்டி கூட இருந்திருக்கு. முயல் குட்டி ஒன்றே இவனுக்கு பிடிச்சிச்சு காசு. ஐயோ முயல் குட்டி, கையில் காசெல்லாம் தேடி பார்த்தா கொஞ்சம் காசு இருந்துச்சு. அந்த ஐயாட்ட போய் முயல் குட்டிக்காரன்ட்டு கேட்டானா, ஐயா இது எவ்வளோ காசு? ஐயா இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்கிறார், ஏதோ ஒரு வெளி. உடனே அந்த ஐயா என்ன செஞ்சாராம், இவருக்கு என்ன கொடுத்துட்டாரு, முயல் குட்டி வாங்கிட்டான். ஒரு பக்கம் கத்திரிக்காய் காய்கறிலாம் ஒரு பையில் வச்சுக்கிட்டான், ஒரு பக்கத்தில் என்ன வச்சுக்கிட்டான், முயல் குட்டியை வச்சுக்கிட்டான். அப்புறம் வரும்போது இருட்டாகி போச்சு. அங்கே போய் வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு பக்கத்தில் போகிற வழியில், இவங்க வீடு கொஞ்சம் தூரம், வர முடியாது. உடனே என்ன பண்ணிட்டான், கதவை தட்டுனா, ஐயா கதவை திறந்தார் அந்த ஐயா. அந்த ஐயா கேட்டார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம். அப்பா பாஸ்டர் ஐயா, சார் ஐயா இந்த மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் இருட்டாயிடுச்சு, நேரம் போக முடியாது, நீங்கள் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். சரி பரவாயில்ல, சின்ன பையன் தானே படுத்துக்கடான்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டார். ஒரு இடத்த காமிச்சார், அவன் படுத்துட்டான். படுத்த உடனே இவன் என்ன செஞ்சான், 2 மூட்டையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவன் படுத்து தூங்கிட்டான். இவர் என்ன செஞ்சார், இந்த வீட்டுக்கார ஐயா வந்து என்ன பண்ணாராம், இந்த வீட்டுக்கார ஐயா வந்து அந்த பையை திறந்து பார்த்தானா, ஒன்றில் கத்திரிக்காய் காய்கறி இருந்துச்சு வச்சுட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தானா என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்குது, ஒரு அழகான முயல் குட்டி இருந்துச்சு. உடனே இந்த ஐயாவுக்கு அது ரொம்ப ஆசையாச்சு. ஆஹா இந்த முயல் குட்டியை நம்ம வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த முயல் குட்டியை எடுத்துக்கிட்டு, அவர் வீட்டில் பன்னிக்குட்டிலாம் நிறையா இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன போட்டார், பன்னிக்குட்டி போட்டார். பன்னிக்குட்டி போட்ட உடனே இவன் காலையில் எந்திரிச்ச உடனே கொடுக்கணும் 2 மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்குமோ ஓடுறான் போய் அம்மாட்ட சொன்னேன், அம்மா லேட் ஆகிடுச்சு, அதனால் அங்கே படுத்து எந்திரிச்சிட்டேன், இந்தாங்க உங்கள் காய்கறி அப்படின்னு சொல்லி இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு, இன்னொரு மூட்டை இருந்துச்சுல அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடுறான். இதுக்குள்ளே ஓடுறான், கிரவுண்டில் ஓடுறான். எல்லா பிள்ளையும் கூப்பிட்றான், வாடா அவனே வாடா இவனே வாடா, எல்லா பிள்ளையும் வந்து கூடி வந்துட்டானுங்க. பாருடா நான் என்ன வச்சுருக்கேன் பாடுறா, நான் முயல் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்டான்னு சொன்னான். முயல் குட்டி வாங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சான், காமிடான்னு எல்லாருக்கும் ஆசை, சின்ன பிள்ளைங்க தானே. உடனே என்ன செய்கிறான், பைக்குள்ளே கையை விட்டுட்டு எதை எடுக்கிறான், கை விட்டு எடுத்தால் எது வருது, பன்னிக்குட்டி வந்துருச்சு. அட என்னடா பன்னிக்குட்டி நான் வாங்கலையே, எல்லா பையனும் சேர்ந்து கேலி பண்ணுறாங்க, என்னடா பன்னிக்குட்டி வச்சுருக்கிறேன், பன்னிக்குட்டி முயல் குட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேலி பண்ண உடனே இவனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. எப்படி இந்த யார் ஏமாற்றிட்டான் என்னையே, இந்த கடைக்காரன் ஏமாற்றிட்டான் என்னையே, இருடா நான் அவனை போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், திருப்பி போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இருட்டாகி போச்சு. அதே வீட்டுக்கு அந்த கதவை தட்டுறான், ஐயா நான் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே படுத்துக்கிறார். சரி அங்கேயே படுத்துக்கிறான். இவன் எது வச்சுருக்கான் முன்னாடி, இப்போது இந்த பன்னிக்குட்டியை வச்சுட்டு படுத்துட்டான். இவன் வந்து எதிர்த்து பார்க்குறான், இந்த ஆள் பார்த்தா அந்த பன்னிக்குட்டி இருக்குது. ஓஹோ இவன் புரிஞ்சுக்கிட்டான், ஐயோ இவன் திருப்பி போய் கடையில் சொல்ல போகிறான், இப்போ இடையில நான் தான் கெட்டவன் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்ணிட்டான், பன்னிக்குட்டியை தூக்கி உள்ளே போட்டுட்டு வெளியே போட்டு அதுக்கு மூஞ்ச குட்டியை திருப்பி உள்ளே வச்சுட்டான். இப்போ என்ன நடந்துச்சு, இவன் திருப்பி காலையில் இருந்துச்சு ஓடினான் கடைக்கு ஓடி போய் அங்கே திட்டுறான், என்னை ஏமாற்றிட்டேன் நீ, நான் முயல் குட்டி கேட்டால் நீ பன்னிக்குட்டி கொடுத்துட்டேன், அட நீ என்னடா பண்ணுற, என்னடா சொல்கிற, எட்ரா வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன செய்கிறான், அந்த கையை விட்டு எடுக்கிற அது முயல் குட்டியாகவே வருது. அப்போ அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, என்னடா வீட்டுக்கு போனால் பண்ணியாக இருக்குது, கடைக்கு வந்தால் முயலாக மாறிடுது. நீங்கள் நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வந்தால் முயல் மாறி ரொம்ப நல்லவன். யார் இவர், இவர் பக்திமான், என்னமானது, பரிசுத்தமான், ரொம்ப நல்லவராக இருப்பார், வீட்டுக்கு போய் பார்க்கணும் பன்னிக்குட்டியோட மோசமாக இருப்பார். இன்னைக்கு நம்ம வேஷம் போடுவோம், நல்லா பார்த்துருக்கீங்களாப்பா,
2 வேஷம், சபையில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், வேலை இடத்துல இன்னொரு வேஷம், நல்லா வேஷதாரிகள். அதனால தான் வேத ஏசாமி சொன்னார், அவங்க பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து, மாயக்காரரே. என்ன காரரு? மாயக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷில் ஹிப்போக்ரட்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? முகமுடி போட்டவனே. என்ன போட்டவனே? முகமுடி போட்டதுன்னா தெரியுமா உங்களுக்கு? உள்ள ஒன்று, வெளியில் ஒன்று. வெளியில் ரொம்ப நல்லவர், உள்ளுக்குள்ளே யார்? நீங்களும் யார்? நீங்களும் யார்? உள்ள யார், வெளியில் யார்? உள்ளேயும் வெளியும் ஒரு ஆளா, 2 ஆளா? வீட்டில் பன்னிக்குட்டி, கடையில் என்ன குட்டி? ஆக இன்னைக்கு நிறைய பேர் 2 வேஷம் போட்டு திரிகிறாங்க. சில பேர் ரொம்ப புத்திசாலி, இடத்துக்கு இடம் மாற்றி மாற்றி வேஷம் போடும். இடத்துக்கு இடம் எங்கே வேணுமோ அங்கே நல்லா நடிப்பான். இங்கே பாருங்கள், நம்ம மாதிரி ஆளுங்க ரொம்ப கெட்டவங்க எப்பயுமே. ஏன்னா நடிக்க தெரியாது. நடிக்கிறவனுக்கு இந்த பூமி ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி நடிப்பார், இப்படி நடிப்பார். இன்றைக்கி பாருங்கள், பிரசங்கத்துலையுமே நல்லா நடிக்கிறவன் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். வாயில் வந்தது இனிக்கே பேசுவான், உள்ளுக்குள்ளே வேறு என்னமோ இருக்குது அவனுக்கு. என்னை மாதிரியில் திட்டி பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா இரு, அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால் யார் ரொம்ப பிடிக்கும்? யாரையா பிடிக்கும்? நேர்மையாக சொல்கிறவன்லாம் பிடிக்காது. திருட்டு வேலை பண்ணுறவன், நடிக்கிறவனே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நடிக்கிறவனை பிடிக்காது. நடிக்கிறவன் தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். யாரை ஏமாத்துறான்? தன்னைக்குத்தானே. ஆக இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் பாவமான வாழ்க்கையை விட்டு டேர்னிங் ஃப்ரம் சின், டேர்னிங் டு காட், டேர்னிங் ஃப்ரம் சின், வேவத்தில் விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கக்கூடாது? நான் தேவனுக்கு நேர திரும்புறது தான் மனமாற்றம். ஆக என் மனமாற்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதாவது சில வேலைகள் ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டு ஐயோ நான் பாவம் செஞ்சுறேன் தப்பு அப்படி உணர்வது மட்டும் பத்தாது. முற்றிலுமாக பாவ வாழ்க்கையை விட்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். திரும்பி அதே குழியில் போய் விழக்கூடாது. என்னப்பா? லூக்கா 13வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 13:3. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால். ஆக மனம் திரும்புறது தான் ரட்சிப்புக்குள்ள முதல் பகுதி. அதுதான் பேதுரு சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? ஐயா நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்ட உடனே பேதுரு சொன்னீங்க, மனம் திரும்பி. என்ன திரும்பணுப்பா? இப்போ மனம் திரும்புறது தான் என்ன? ஒருலாம் புரிஞ்ச மாதிரி என்ன புரிஞ்சிட்டோம் நம்ம சொன்னோம்? மனம் திரும்புறதுன்னா என்னம்மா? சிந்தையிலையும் என் இல்லத்துலேயும் மாற்றம் ஏற்படணும். அந்த மாற்றம் என்ன செய்கையில் மாற்றம் அப்படின்னா, இன்னொரு விதத்தில் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்க்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும், ரட்சிப்படையணும். ஆக இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பாவங்களை எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை செய்ய போகிறேன். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் எனக்கு கோபம் மூக்கு மேலே வருது சுவாமி. எவ்வளோ மூக்கு மேலே வருது? எப்படி வருது கோபம்? கோபம் வருதா வருத மாட்டேங்குதா? வேறு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குது? ஆக இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் வழியில் எல்லாம் பாவத்தினால பல காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய வேத வசனம் இருக்குது. வேணால் ஒரே ஒரு வசனம் வாசிப்போமா? வாசிங்க எனக்காக. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள். பாருங்களேன், இந்த பண்பில் எத்தனை பண்பு என்கிட்ட இருக்குது? எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பல வேலைகளில் இது முன்னாடி பின்னாடி வாசித்து பாருங்கள், ரொம்ப காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணங்களும் சொல்லும் செயலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அதாவது இந்த போராட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரீரத்தில் இருக்கிறதுனால. ஆனால் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவருக்கு இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி கீழ்ப்படியாத தொடர்ந்து துணிகரமான ஆவி, துணிகரமான பாவன் வேதம் சொல்லுது, அதை செய்யாதபடி என்னை நானும் நீங்களும் பாதுகாத்துக்கொள்ளணும். இங்கே என்ன சொல்கிறார் பவுல்? என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணும்? 20வது வசனம் வாசிங்கப்பா. 3:20 பொருட்டு குணப்படுறது. என்னப்பா என்ன அர்த்தம்? டர்ன் பேக்.
குணப்படுகிற ஆவி, குணப்படுதல் இல்லை. இன்றைக்கி பல வேலைகளில் என்ன செய்கிறது இல்லை, அதே பாவத்தோடு வியாதியோடு குணப்படுறதுன்னா குணம் இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆக பரீர ஜீவியத்திலேயே பாவ வாழ்க்கையிலேயே மூழ்கி மூழ்கி அதிலிருந்து வெளிவராதபடி அப்படியே வாழ்வோன்னு சொன்னால் அது உங்களுக்கு உண்மையாக, அதாவது நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவன் ஜீவிப்பது உங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. வேதத்தில் நிறையா வேதவசனம் இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதே சமயத்தில் இதில் முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை விட்டு வந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது தேவ சித்தத்தின் முதலாவது பண்பு. God wants you to be repented from his all the past sin because his will. அவருடைய சித்தம் என்னது? நான் அவருடைய மகனாக இருக்கணுமா இல்லையாப்பா? அவருக்கு பிரியமான வாழணுமா வேணாமா? அப்போ எப்படி இருக்கிறது? பாவத்தோடையவே இருந்து கடவுள் பிரியமாக இருக்க முடியுமா? ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். பாவமான ஜீவியம் இந்த பாவத்திலிருந்து மீட்டு தான் அவரோட முதல் வேலையே. ரட்சிப்புனா என்ன தெரியுமா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டதுனாலே எனக்கு பரிசுத்த என்ன செய்யணும்? பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்னடா அர்த்தம் சொல்லுங்கப்பா? எத்தனை பேர் சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம் வாங்குறவங்கள சொல்லுங்க, சும்மா காமிங்க. பாப்பா சும்மா தான் கை தூக்க சொன்னேன். எல்லாருக்கும் சம்பளம் வாங்குறீங்க எனக்கு தெரியும். சம்பளம்னா என்னப்பா? சம்பளம்னா என்னப்பா? எத்தனை நாள் வேலை செஞ்சிங்கன்னா சம்பளம் கிடைக்கும்? என்னப்பா? எத்தனைப்பா? ஒரு மாதம்னா எத்தனை நாள்? 30 நாளில் எத்தனை மணி நேரம்? ஒரு நாளுக்கு 8 மணி நேரமா? 30 நாளுக்கு எத்தனை மணி நேரம்? அப்போ ஒரே தான் சம்பளத்தை கொடுத்துடலாமே. அன்றைக்கி 8 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மணி நேரம் திருப்பி திருப்பி கொடுத்துட்டு போகலாமே. சம்பளம்னா ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் வேலை பார்த்து மாதத்துக்கு 30 நாள் வேலை பார்த்தா அந்த மொத்த சம்பளத்தையும் மொத்த செஞ்ச கூலி இருக்குது பார்த்தீங்களா, அதை மொத்தமாக போட்டால் தான் சம்பளம். பாவத்தின் சம்பளம் அப்படின்னா என்னப்பா? நீ செஞ்ச பாவம் 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 எல்லாம் மொத்தமாக வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சம்பளம் என்ன கிடைக்கணும்? என்னப்பா கிடைக்கணும்? மரணம்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல வசனம் நித்திய மரணத்தை பற்றி பேசுது. நீங்களும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். நித்திய மரணம்னா எங்கே போகும் தெரியுமா உங்களுக்கு? எங்கே போகும் நித்திய மரணம்னா? நரகம் டிக்கெட்டுக்கு வாங்கி வச்சுருக்குறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மனம் திரும்பாதபடி அதே ஜீவியத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம். ஒன்றும் இல்லை, இஷ்டத்துக்கு அப்படியே பண்ணி மாதிரி வாழ்ந்துட்டு அவர் ஒரு நாள் வரும்போது நேரம் அங்கே போயிடலாம். எங்கே போயிடலாம்? நமக்கு அதுக்கு எந்த கஷ்டமும் பட வேணாம். சர்ச்சுக்கு வர வேணாம், பாட்டு பாட வேணாம், காக்கி குடிக்க வேணாம். நீங்கள் இஷ்டத்துக்கு ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் குடிக்கலாம், வெறிக்கலாம், அயோக்கியனா ஜீவிக்கலாம். ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படி வேணாலும் வாழுங்க. இங்கே சபைக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. இப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு சபைக்கு வர வேண்டாம். பரலோகம் பண்ண மாட்டேன், ஒழுங்காக வாங்க, சொல்கிறத கேளுங்க, கீழ்படிங்க. இல்லை பாஸ்டர் நான் நரகத்துக்கு தான் நான் ரெடியாக இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு இங்கே வந்து அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு குடி குமாரம் போடு போ, வராது. இன்னும் இந்த காலையில் ஒரு ஐயா ஊழியக்கார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊழியக்கார் சொல்கிறாரு, ஆண்டவர் நரகத்தை யாருக்கு செஞ்சுருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. நரகத்தை யாருக்கு செஞ்சார்? யாருக்காக உருவாக்கியிருக்காரு? சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கும், உங்களுக்கு எனக்கும் பரலோகம் பண்ண. அப்போ ஏன் நீங்கள் போகணும்னு அங்கே ஆசைப்படுறீங்க? அவனை போல் வாழ்ந்தீங்கன்னா அங்கே தான் போவீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் பண்ணீங்க. அதில் இந்த வேத பகுதியிலே இருக்குது, ஆண்டவர் விடையேற பெற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆண்டோட பிள்ளை ஆண்டோட சமூகத்தில் போகிற பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவினால் வருது என்னது? எனக்கு நித்திய ஜீவன். ஓகேவா? ஆக இது ஆண்டவர் நமக்கு எல்லாரும் கொடுக்குற அர்ஜென்ட் கால்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் கால், அர்ஜென்ட் கால் அப்படின்னா என்னது? எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவரை யாராக இருக்கட்டும், எந்த மொழி பேசுங்க, எந்த நாட்டுக்காரங்களாக இருங்க, எவ்வளோ படிச்சிருங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த தகுதியும் கிடையாது. ஆண்டவர் எல்லாரும் இருக்காரங்களும் கூப்பி அழைக்கிறார், வாப்பா வாப்பா வாப்பா, உனக்கு நான் நித்திய ஜீவனை தரேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான், ஏசாமியை விசுவாசிக்கணும். விசுவாசித்தது மட்டும் பத்தாது, உங்கள் மனமாற்றம் அடையணும். உங்கள் சிந்தையில் மாற்றம், உங்கள் உணர்வில் மாற்றம், உங்கள் செய்கையில் மாற்றம். இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவருக்காக வாழ போகிறேன், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ போகிறேன். அதுதான் இன்றைக்கி சாயங்கால வேளையில் தீர்மானிக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படி மனம் திரும்பின பிறகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்வார்? என்னைய அந்த வசனம் சொல்லுது, ஆங்கிலத்தை சொல்லும்போது தட் யோர் சின்ஸ் மே பி பிளாட்டட் அவுட். என்னது? என்னுடைய பாவம் என்ன செய்யுது? வசனம் 19 வாசிங்கப்பா எனக்கு. வரும்படிக்கு அனுப்பும்படிக்கு 20 20
ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் யுவர் சின் மே பி பிளாட்டட் அவுட், இங்கிலீஷில் போட்டிருக்கல, அது தமிழில் உங்கள் பாவங்கள் என்னது நிவர்த்தி செய்யும் பொருட்டு. ஏன் மனம் திரும்பணும்? என்னோட பணம் திரும்பின பிறகு என்னோட பாவம்லாம் என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்? என்ன செஞ்சிருவார்? எப்படி நிவர்த்தி செய்வார்? எப்படி நிவர்த்தி செய்வார்? மன்னிச்சிருவார். என்ன பண்ணுவார்மா? இங்கே மன்னிப்பது சொல்லும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதில் பார்த்துக்கங்களேன், நான் செஞ்ச தப்பெல்லாம் லைனாக எழுதி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்னையா 1 2 என்ன தேதியிலேருந்து தொடங்கியிருக்கிறாரு? நான் பிறந்த தேதியிலேருந்து இன்றைக்கி ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் எனக்கு லைனாக எழுதி வச்சுருக்கிறார். எப்போ ஏசாமி பிள்ளையா நான் மாறிட்டேனோ, என்னோட பாவ வாழ்க்கையெல்லாம் கழிச்சிட்ட பிறகு அப்படியே அழிச்சிருவார். என்ன பண்ணிடுவார்மா? அழிச்சிட்டாருன்னா என்னம்மா அர்த்தம்? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? என் பேரில் என்னென்ன பாவம் இருக்குது? என்ன பாவம் இருக்குது? என் ஷீட் எப்படி இருக்குது? சார்ஜ் ஷீட்டில் என்ன கிடையாது? பிளாட்டட் அவுட்னா என்னம்மா அர்த்தம்? பாவத்தை நித்தியமாக அழிச்சிட்டார். பிளாட்டட் அவுட்னா என்னது? கம்ப்ளீட் க்ளீன் ஃப்ரம் த ஸ்க்ரோல். அந்த இது இருக்குல்ல, எல்லாருடைய பாவத்து கணக்கும் எழுதி வச்சிருக்கிறாருல்ல, அதுலேருந்து என்னை ஒரே நிமிஷத்தில் மன்னிச்சிருவார். செஞ்சிருவார், அழிச்சிட்டார். இப்போ என்னை போய் பார்க்கும்போது நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருக்கேன்? என் பாவம் இருக்கா இல்லையா? எப்படி அது யார் மூலமாக மறிச்சு எப்படி இந்த பாவம் அழிச்சாரு? ஏசு கிறிஸ்துவின் மூலம் என்ன ஆச்சு? என்னுடைய பாவத்தில் யார் சுமந்துக்கிட்டா? ஏசாமிக்கு போச்சு. அப்போ அவருடைய நீதியெல்லாம் யாருக்கு வந்துருச்சு? எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் நீதிமானாக மாறிட்டேன். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் முழுமையாக இந்த பாவத்தை எப்போ மன்னிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விசுவாசித்து நான் மனம் திரும்பும் பொழுது என்னோட பாவமெல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆக நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ப்ராமிஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நான் மன்னிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கிறேன். மனம் திரும்பினது மட்டும் கிடையாது, நான் மன்னிக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு நித்திய நரகம் இருக்கா? நித்திய பரலோகம் இருக்காப்பா? பரலோகத்துக்கு நான் போக போகிறேன். ஆக என்ன சார் இது யார் செய்கிறான்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 19வது 20வது வசனம் மறுபடியும் வாசிங்களேன். இது யார் செய்கிற போல் இந்த வேதம் சொல்லுது. இது யார் என்னை மனம் திரும்ப வைக்கிறான்னு கேட்டால், யார் என்னை சுத்திகரிக்கிறான்னு கேட்டால், ஆண்டவரே செய்கிறாரா? ஏன்னா தேவ ஆவியான எனக்குள்ளே வரும்பொழுது, அவரை விசுவாசிக்கும் போது இதெல்லாம் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நான் ஒன்றும் இல்லை. என் பாவத்தை சுத்திகரிக்கிறது யாருக்கு வல்லமை? அவருக்கு தானே இருக்குது. அதனால் அவர் பண்ணுகிறார். எனவே ரொம்ப முக்கியமானது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் திரும்புறது எதுக்கு என்னை வழிவகுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பாவ மன்னிப்புக்கு வழிவகுக்கிறதாக இருக்குது. அதை தான் இங்கே பார்க்குறோம். இது என்ன சொல்லுவதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் முற்றிலுமாக என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு. ஒரு சில வேத வசனங்களை வாசிக்கலாம். எனக்கு எடுத்த வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7. ஒரு ஆள் சங்கீதம் 103:12 வாசிங்க. அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே இவருக்குள் ஆண்டவருனால எனக்குள்ள வந்திருக்குது இந்த மீட்பு. ரைட்டா? சங்கீதம் 103:12 வாசிக்கலாம். சங்கீதம் 103:12. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, ஆக இந்த பாவம் அவருக்குள்ளே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இயேசுவை விசுவாசித்து அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனமாற்றம் அடைகிறவனாக காணப்படுகிறேன். உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் எனக்கு அந்த மீட்பை கொடுக்குறவராக இயேசு கிறிஸ்துவனால அந்த மீட்பு வருதா தான் நான் முதலே சொல்லிட்டேன். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், கிழக்குக்கும் மேற்கும் தூரம். ஏன் கிழக்கும் மேற்கும்? வடக்கு தெற்குன்னு சொல்லலை அவர். என்னையா? ஒன்றும் கிடையாது. கிழக்கு மேற்கு போனீங்கன்னா வரவே வராது. கிழக்கு மேற்கு ஒன்றும் ரெண்டும் ஒன்றா ஒட்டாது. மேற்கு வடக்கு போனீங்கன்னா நின்றும், தெற்கு போனால் நின்றும். புரியுதுங்களா உங்களுக்கு? மேற்கும் கனெக்ஷன் ஆகாது. ஆனால் கிழக்கு மேற்கு என்ன செய்யாது? போயிட்டே இருப்பீங்க, கிழக்கு மேற்கு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டும் ஒட்டோடு ஒட்டாது. எவ்வளோ மெஷர் பண்ண முடியாது. புரியுதா நான் சொன்னது ஏதாச்சும்? இப்போ நான் கிழக்கு பக்கம் போயிட்டே இருக்கேன், மேற்கு போயிட்டே இருக்கேன். அது போக போக எங்கே வந்துட்டுருக்கோம்? நான் போகிற எதிர் திசையில் என்ன வந்துடும்? ஆனால் மேற்கு வடக்கு தெற்கு ரெண்டும் ஜாயின் ஆகாது. மேற்கு தடக்கும் வடக்கும் ரெண்டும் ஒட்டாது. வடக்கு மேலே கீழே தெற்கு ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுமா? ஆனால் கிழக்கையும் மேற்கையும் என்ன செய்யுது? இப்போ நான் கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கேன்னா மேற்கு சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது எப்போவுமே மீட் பண்ணாது. அப்படின்னா என்னது?
ஒன்று எப்போதுமே ஆண்டவர் கணக்கு வைக்கல. கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமாக இருக்குமோ அதை போலவே என்ன செய்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார். எனவே ஒன்று யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் என்ன செய்யணும்னு பாருங்களேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மன்னித்து அவர் நீக்கி. எனவே நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய மோசமானவனாக இருந்திருக்கேன். முதல்ல நான் என்ன செய்யணும், மனம் திரும்பின விசுவாசி ஆண்டோடைய பாதத்தில் வந்து என்னோடய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும். ஒன்று ஆண்டவர்கிட்ட செய்யும். ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், மன்னிச்சிருங்க சுவாமி. என் எண்ணத்தில் பாவம் ஏசாமி நான் எண்ணத்தில் செய்த பாவத்திற்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, முள்முடி சூட்டப்பட்டார். என்ன சூட்டப்பட்டார்ப்பா? நான் கைகளால் செய்த பாவத்திற்காக, கால்களால் செய்த பாவத்திற்காக கால்களில் கைகளில் ஆணி கடாவப்பட்டார். நான் இருதயத்தில் செஞ்ச சிந்தைக்காக பாவத்தை செய்ததுக்காக என்ன செஞ்சார், இருதயத்தில் விழாவால் என்ன செஞ்சார், ஈட்டியால் விழாவில் குத்தப்பட்டார். என் சரீரத்தை செய்த பாவத்திற்காக என்ன செஞ்சார், 39 கசையடிகள் தோலை உரிச்சு எடுத்துட்டார். ரத்தம் கொட்டுது, உழுதுற மாதிரி. இது நீங்களும் நான் செய்த பாவம். ஏசாயா 53 வாசிக்க நேரில் வேண்டாம். ஆக இவ்வளோ பாவியான என்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட போகிறேனோ அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று தான் நான் செய்யணும், இயேசுவை விசுவாசிக்கணும், நான் மனம் திரும்பணும், அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகி ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சுங்க சுவாமி. இன்றைக்கிலே என் ஜபத்திலே ரொம்ப பெரிய ஜபம், அதிகமாக ஒரு ஜபம் பண்ணியிருப்பேன்னா ஒன்று மட்டும்தான் அதிகமாக சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிருப்பேன் நான் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் எனக்கு தங்கம் கொடு வெள்ளி கொடுன்னு நான் கேட்கல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, நான் எவ்வளோ நாங்கள பாவம் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கங்க சுவாமி. என்னுடைய ஜபத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின ஒரு வார்த்தை இருக்குமானா ஆண்டவர்கிட்ட கேட்குற மன்னிப்பு. டெய்லி மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் பல வேலைகளில் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். பல வேலைகளில் ஆண்டவர் பிரியமில்லாத பிள்ளைகளாக காணப்பட்டு இருக்கிறோம். பல வேலைகளில் கடவுள் சொல்கிற காரியங்களை நான் செய்யதே கிடையாது. இன்றைக்கி தப்பு பெரிய பாவம் என்ன தெரியுமா? முக்கியமான பாவத்தில் 2 விதமான பாவம் இருக்குது. 2 விதமான பாவம். ஒன்று சொல்லுவாங்க சின் ஆஃப் கமிஷன் சொல்லுவாங்க, செய்கிற பாவம். என்ன செய்யுது? சின் ஆஃப் கமிஷன் என்னது? செய்கிறது. இது செய்ய அது செய்ய இதை வச்சுக்கோங்களேன். இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ரெட் லைட் போட்டிருக்கான், மீட் பண்ணிவிட்டுங்க, அடிச்சிட்டிங்க. பாவம் செஞ்சிட்டிங்களா செய்யலையா? செஞ்சிட்டோம் இல்லையா? அங்கே ரெட் லைட்டை க்ராஸ் பண்ணலாமா? வண்டி ஓட்டுறவங்க பண்ணக்கூடாது. அதை போல் இன்றைக்கி ஆண்டவர் போட்ட ரெட் லைனை நம்ம எப்போ பார்த்தாலும் க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய நேரங்களில். ஆனால் பல வேலைகளில் இது இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. செய்யாத பாவம், செய்யாதது, அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறது. இதை தான் இங்கிலீஷ் வச்சுவாங்க சின் ஆஃப் ஒமிஷன் சொல்லுவாங்க. என்னப்பா? சின் ஆஃப் கமிஷன்னா நம்ம செய்கிறது, சில வேலைகள் செய்யாமல் இருக்குது. யாக்கோபு 4வது அதிகாரம் வாசிங்க 17வது வசனம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் இது என்ன பாவம்? இது என்ன பாவம்ப்பா? செய்கிற பாவமா செய்யாத பாவமா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நான் செய்யவே மாட்டேன், நிறைய நல்லது செய்ய மாட்டேன். இந்த இந்த நல்ல சமாரின் கதையில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான் ரோட்டில். அவன் உயிருக்கு என்ன செஞ்சுட்டுருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறான், உயிர் துடிச்சிக்கிட்டு கிடக்குது. இந்த கொஞ்சம் நேரம் விடலைன்னா செத்து போயிடுவான் அவன். அங்கே ஒருத்தன் ஆசாரியன் போகிறான். ஆசாரியன் எங்கேருந்து போகிறான்? எங்கேருந்து போனான்? ஆசாரியன் என்ன வேலை பார்ப்பான்? தேவாலயத்தில். அப்படின்னா ரொம்ப பக்திமான் தானே அவன் விலகிட்டு போகிறான். இன்னொருத்தன் போகிறான், லேவியன் போகிறான். லேவியனுடைய வேலை என்னது? அவனும் தேவாலயத்தில். அவனுக்கு என்ன வேலை? வேதத்தை கற்றுக் கொடுக்குறது. பைபிள் நல்லா தெரியுமா? தெரியுமே, நல்லா இருக்குமே. அவனும் விலகிட்டு போயிடான். முதல்ல ஒருத்தன் இருக்கிறான், அதான் ஏமாத்துக்காரன், திருடன். அந்த திருடன் என்ன பண்ணுறான்? இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு ஓடி போயிடான். இன்னொருத்தர் 2 பேர் வர்றானுங்க. அவன் சரி, அவன் பாட்டுக்கு விலகி போகிறான். 3வது 4வது ஒருத்தன் வர்றான். அவன் என்ன பண்ணுறான்? பக்கத்தில் போகிறான், அவன் கிட்டத்தில் போகிறான். கிட்டத்தில் போட்டு அவன் அடிபடுக்கிறத பார்க்குறான். அவனுக்கு இருக்க துணியை வச்சு துடைக்கிறான், ரத்தத்தெல்லாம் காயத்தை துடைக்கிறான், அதுக்கு மருந்து போடுறான். அப்புறம் தண்ணி எடுக்கிறான், திராட்சை ரசத்தை எடுத்து அவனுக்கு இவன் வச்சுருந்தது இதெல்லாம் இவன் வேலை, இவனுக்கு வச்சுருக்கான், அவனுக்கு வைக்கல. ஆனால் அவனுக்கு வாத்தில் என்ன செய்கிறான்? ஊற்றி விடுறான். அதோட பெரிய கூத்து என்ன செய்கிறான்? அவன் வாகனத்தில் இவனை ஏற்றிக்கிறான், இவன் நடக்கிறான். அங்கே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறான், சத்திரத்தில் சேர்க்குறான். சத்திரத்தில் சேர்ந்து சத்திரக்காரன் சொல்கிறான், ஐயா அவனை நல்லா பார்த்துக்கோ, இவனுடைய செலவெல்லாம் நான் கொடுக்குறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனை காசை கொடுத்துட்டு போயிட்டு வந்திருக்கான்.
இந்த 4 விதமான மக்களை நீங்கள் யார்? இது ஒரு ஃபிலாசபி இருக்குது இதுக்கு பின்னாடி. என்ன ஃபிலாசபின்னா, அந்த திருடன் என்ன சொல்கிறான்னா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு அவனை அடித்து போட்டு தூக்கிட்டு போயிடும். உன்னுடையதெல்லாம் என்னுடையது. இந்த அடுத்து ஒன்றா ஒரு குரூப் இங்கிலீஷில் பிடிச்சோம், ஜோஸ் இஸ் மைன், ஐ வில் டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து பிடிங்கிட்டு போயிடும். ரெண்டாவது, இந்த பிரிசர் இந்த 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 பிரதான ஆசாரியனும் இந்த ஆசாரியனும் இந்த லேவியன் சொல்கிறான், என்னுடையது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு போகிறான். என்னுடையது, மைன் இஸ் மைன், ஐ வில் நெவர் ஷேர் இட். யார்ட்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பகிர்ந்து கொடுக்க மாட்டேன், எனக்கு மாத்திரம். இன்னொருத்தன் வர்றான், 3வது நபர், அவன் சொல்கிறான், என்னுடையது நம்முடையது, நம்ம ஷேர் பண்ணுவோம். மைன் இஸ் அவர்ஸ், வில் ஷேர் இட். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஜனங்க வர்றாங்க, சர்ச்சில் உட்காடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, கொதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் மனசை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க சில வேலைகளில். வலது கை என்ன செய்யுது, எச்சி கையால் காக்கா துரத்த மாட்டான்னு ஒரு சொல்லுவாங்க. நம்ம ஆளுக்கு நான் எனக்கு பார்க்குறேன் பாருங்களேன், கொடுக்குற மனசே இல்லைப்பா. ஏசாவே தேவனுடைய பேர் ஒரு பேர் என்னென்னா, கடவுளுடைய பேர் ஒரு பேர் என்னென்னா, இஸ் எ கிவர். அவர் கொடுக்குற கடவுள். எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கொடுப்பவர். அவர் பேர்ந்து கொடுக்குறது, அவர்கிட்ட எப்பவுமே வாங்க முடியாது. பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா கவனிங்க. என்னைக்காச்சும் அவர் எனக்கு அது கொடு இதுன்னு கேட்டாரா? ஒன்றுமே வேணாம், நீ நல்லா இருக்கணும்னா நீ நல்லது இருப்பான்னு சொல்லுவார். ஆனால் அவர் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் பிறந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் யாருக்கு கொடுத்துருக்குறேன்னா, நான் கொடுக்க மனசு இருக்குதா எனக்கு? அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமானா, அந்த பாவம் மன்னிப்பில் ரொம்ப முக்கியமான பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நான் செய்யாத பாவத்துக்கு கடவுளுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைய காரியம் நான் செய்யாமல் இருக்கிறேன். சபைக்கு வர இன்றைக்கி கூட சபை வந்து தோற்று போனது எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கிறிஸ்தவனா சபையில் மட்டும்தான் இருக்கிறேன், பியூஸில் மட்டும்தான் இருக்கிறேன். சபைக்கு வரும்போது நல்ல கிறிஸ்தவனாக இருக்கேன், மயில் குட்டி மாதிரி இருக்கிறேன். ஆண்டவருக்கு அல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே, வாயில் தோத்திரம், பாட்டு நல்லா பாடுறான், இசை கருவி வாசிக்கிறான், எல்லாம் நல்லா செய்யறான். சர்ச்சுக்குள்ளே செவத்துக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே எப்படி வேணாலும் ஆடலாம் தம்பி. நீங்கள் நிறைய சர்ச்சில் ஆடி கூட பாடுறாங்க. செவத்தில் ஆடுறது, 4 செவத்துக்குள்ளே ஆடுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமாயா? எல்லாம் உங்கள் மாதிரி தான் இருக்கிறான். அவன் கூட ஆடுறதுக்கு என்ன வைக்கும்? தெருவில் போய் ஆடி பாருங்க. ஆக நானும் நீங்களும் இந்த செய்தியை மனதில் வாங்கி மனசில் வச்சுக்கிட்டு இந்த செய்தியை கைகளில் கொண்டு வரல, தெருவில் கொண்டு போய் கொடுக்கல. கடவுளை அறியாதவன் நிறைய பேர் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஒருத்தனுக்கு கூட இயேசு பற்றி யாரும் தெரியாது. அவன் கேட்டிருக்கான், அந்த இயேசுவை யார் மூலமாக அவன் பார்க்குறான்? உங்கள் மூலமாக, என்ன மூலமாக தான் பார்க்குறான்யா. நீங்கள் தான்ப்பா அந்த இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க. ஆக இன்றைக்கி பல வேலைகளில் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரு. அந்த மன்னித்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு இருக்கிறார். வாங்க இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். 20 வசனத்தில் 20 இங்கிலீஷ் கிஃப்ட் ரெஃப்ரெஷிங் 19வது வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆனபடியாலே இந்த இடத்துல ஒரே ஒரு காரியம், அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் 17 கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னது பாது, அவருடைய சமூகத்தில், அவங்க சமூகத்துக்கு வரும்போது என்ன நடக்குதான்? இளைப்பாறுதல். என்னப்பா? அதான் போட்டிருக்கு, கிஃப்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங். என்னை மீட்டுட்டாரு, என்னை ரட்சித்துட்டாரு, என்னை மனம் திரும்பிட்டேன், அவருடைய என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு. ஆனால் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் எங்கே வரணும்? அவருடைய இளைப்பாறுதலுக்கு வரணும், அவருடைய சன்னிதானத்துக்கு வரணும், அவருடைய சமூகத்துக்கு வரணும். நான் வீட்டில் கடவுளை அறியாத இடத்துல எங்கேயோ உட்காந்துருப்பேன்னா ஆண்டோட அனுகரத்தை இழந்து போயிடுவேன். இளைப்பாறுதல் வராது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோட நீங்கள் எல்லாரும் எடுத்துட்டு வாங்கணும், உங்களுக்கு என்ன தருவேன்? அதான் இப்போ கூட பாட்டு கெடுத்தேன், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகுது, ஆனந்தம் பேரானந்தம். எங்கேயா? அவருடைய சமூகத்தில், அவருடைய சன்னிதானத்தில். அவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வரணும். ஒவ்வொரு தெய்வ ஞாயிறு தோறும் ஆண்டவருடைய நாள் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 6 நாள் கடவுளை அறியாத பின்னணியில் வாழ்ந்துட்டுருக்கேன். கடவுளை அறியாத பசங்க பாவத்தில் வாழ்கிறானுங்க, குடிக்கிறானுங்க, வெறிக்கிறானுங்க, அஷ்டத்துக்கு ஜீவிக்கிறானுங்க. அவங்ககிட்ட தான் 6 நாள் கொப்பை கொட்ட வேண்டி இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அவர் சமூகத்தில் வருவதற்கு, அவர் சன்னிதானத்துக்கு வருவதற்கு, எனக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு. அவருடைய பிரசனத்தில் என்ன கிடையாது எனக்கு? அதான் இங்கிலீஷ், த டைம் ஆஃப் ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்ஸ் இன்வர்ட் ரினிவல், பீஸ் தட் கம் ஃப்ரம் ரெக்கன்சைல் டு காட். என்னைக்கு நான் மனம் திரும்பி எப்போ நான் மனம் திரும்பி நான் மன்னிக்கப்படுகிறேனோ அவருடைய சமூகத்தில் வந்து நான் தேவனோடு கூட ஒப்புரவாகிற நேரம் இது. என்னையா அது? என்னையா அது? தேவனோடு கூட ஒப்புரவாகிறேன்.
ஆண்டவர்கிட்ட நான் பாவத்தை மன்னிச்சுட்டு எல்லாம் பண்ணி மன்னிச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நான் சரண்டர் ஆகணுமா வேணாமா? எங்கே வருது? ஆண்டோடைய சமூகத்தில். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு என்ன செய்வாங்க, தேவாலயத்துக்கு ஒவ்வொரு சாபத்துக்கு போவாங்க. எனக்கு எல்லா நாளும் வர முடியல, ஒரு நாள் தான் இருக்குது வாரத்தில், ஒரே நாள் தான். அந்த ஒரு நாள் எங்கே வரணும்? நான் ஆண்டோட பாதத்துக்கு வரணும். எனக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்கு. ஒரு வயதான ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்க, அங்கே உட்கார்ந்து இருந்திருக்கிறார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் கிராஸ் பண்ணியிருக்கிறான். பிச்சைக்காரன் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறான், கஷ்டத்தோடு இருக்கிறான். அந்த பச்சைக்காரன் போயிட்டு இருக்கும்போது இந்த ஐயா, இந்த சாமியா, இந்த ஊழியக்காரர் சொன்னார், என்னப்பா பண்ணுற, என்னப்பா ஐயா, என் நேர்மை இல்லையா, நான் கஷ்டப்படுறையா, சாப்பாடு இல்லையா, வசதி இல்லையான்னு அவன் புலம்புறான். உடனே அந்த ஐயா சொல்கிறாரு, தம்பி, என்கிட்ட $7 இருக்குது, $7 இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ 6 வச்சுக்கோ, நான் 1 மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஐயா சொல்கிறாரு அந்த பிச்சைக்காரன்ட்ட. இந்த பிச்சைக்காரன் என்ன செய்கிறான் தெரியுங்களா? ஐயா கொடுங்கன்னு வாங்கிக்கிறான் 6 வெள்ளியை. கொஞ்சம் தூரம் போகிறான். அப்போ நினச்சி பார்க்குறான், அந்த ஒரு வெள்ளி இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே. போய் இவன் என்ன பண்ணுறான், அந்த ஐயா அடித்து போட்டுட்டு அந்த ஒரு வெள்ளியும் எடுத்துக்கிட்டு வந்துடுறான். இப்போது இந்த பிச்சைக்காரனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கய்யா, பேசுவோம். இந்த பிச்சைக்காரனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. என்னையா? சரி, ரைட்டு. வேறு ஏதாச்சும் இருக்கா? என்னம்மா நினைக்கிறீங்க? சும்மா வாய் திறந்து பேசுவோம். நல்லவனா கெட்டவனா? முதல்ல இந்த பிச்சைக்காரன் நல்லவனா கெட்டவனா? சத்தமாக பேசுவோமே. நாம தான் அந்த பிச்சைக்காரன். கடவுள் 6 நாள் 7 நாள் கொடுத்துருக்குறாரு. ஒரு நாள் எனக்கு கொடுறான்னு சொல்கிறாரு. 6 நாள் விழுந்து 6 நாள் என்ன பண்ணுறது? ஏசாமிக்கு நேரம் கொடுக்குறதில்ல, ஒன்றும் கொடுக்குறதில்ல. சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாத்தையும் நான் விழுந்து பார்ப்பேன். ஒரே ஒரு நாள் எனக்கு கொடுன்னு சொன்னார், அதையும் பிடிச்சி அடிச்சு அன்னைக்கு தான் விழுந்து நான் வேலை பார்ப்பேன். நன்றியோடு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மறந்துடாதீங்க, நீங்கள் தான், நான் தான். இன்னைக்கு கூட கொஞ்சம் முன்னாடி தம்பி ஆனந்த், நான் அந்தோனியிட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த நாள் யாருடைய நாள்? யாருடைய நாள்மா? ஆங்கிலத்தில் லார்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாள். இந்த நாளில் இத்தனை வருஷம், நான் 20 வருஷம் இந்த சபையில் வேலை பார்ப்பேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆண்டவருக்கு பிரியமாக அதிரி 2 ஆராதனை 3 ஆராதனை ஊழியத்தில் சபையிலேயே காலையில் வந்துடுவேன். 8:30 மணி 8 மணிக்கெலாம் 9:30 மணி எல்லோரும் போன பிறகு தான் போவேன். ஏன்னா இது என்னோடய ஆண்டவருடைய நாள். இந்த ஆண்டவருடைய நாள் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்குறார். அவர் சமூகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர் சமூகம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். அவர் சமூகம் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். பொன் கொடுக்காது, பொருள் கொடுக்காது, ஆஸ்தி கொடுக்காது, சந்தோஷம் கொடுக்காது. அந்த நிறைவான சந்தோஷம் இந்த பூமி இந்த இடத்துல தேவ சமூகத்தில் இருக்குது. அதனால தான் ஐயா பாட்டு பாடுறாரு. என்னது? என் இயேசுவின் என்னது குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அது ஆட்டம் போட்டால் இந்த உள்ளூர சந்தோஷம். தங்கம், வெள்ளி, பணம், பதவி, பட்டம் ஒன்றும் கொடுக்காதது. இங்கே வந்தோடனே இன்னும் கூட நான் சின்ன வயசில் சபைக்கு போகலைன்னா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி என்னமோ இழந்து போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலங்களில் தேவனுடைய அனுகிரகத்தோடு நான் தொடர்ந்து வர கிருபை கொடுத்தார். நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த 3 பாயிண்ட் நான் பேசலை, அடுத்த 2 பாயிண்ட் இருக்குது, நான் விட்டுடுறேன், நேரம் ஆயிடுச்சு. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு படிச்சுக்கோங்க. அதாவது 3வது என்ன ஹோப் ஆஃப் ரெஸ்டோரேஷன். 4 பாயிண்ட் தான் இருக்குதுல போல். தேவன் நிச்சயம் ஒரு நாள் நம்ம எல்லாம் அவருடைய சமூகத்தில் மீட் பண்ணுவோம். அவரோட வருகை வரும். அவரோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேத வசனம் இருக்கா, அந்த விட்டுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுங்க, பாவத்தை மன்னிக்க செய்யுங்க. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தேடக்கூடிய அவரோட பிரசனத்தை ஓடி வாங்க. இதுவரை எப்படி இருந்தோம் எனக்கு பாவலை இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லுவீங்க. வாங்க தேவ சமூகத்துக்கு. காலையில் முடிஞ்சால் காலையில் வாங்க, சாயங்காலம் முடிஞ்சால் காலையில் வருங்க. இந்த வாரம் தீர்மானிங்க, ஆண்டவரே ஒரு வாரம் கூட நான் அவங்க சமூகம் போகாமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. இந்த உலக வாழ்க்கையும் கொடுத்தீங்க, இந்த ஜீவனை கொடுத்தீங்க, ரட்சிப்பு கொடுத்தீங்க. ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி நினைங்க. அது மாத்திரம் கிடையாது, எப்போது ஏசாமி வரப்போகிறார்? இன்னைக்கு ராத்திரி ஆண்டோட வருகை இருக்குமானா, இன்னைக்கு ராத்திரி அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லையான்னு கேட்டு பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டது இந்த பூமியில் வாழ்வதற்கு இல்லை, அவரோட பிள்ளைகளாக வாழ்வதற்கு, அவரோடு கூட வாழ்வதற்கு. எனவே கடவுள் ஆஸ்வதிப்பார். நேரம் ஆயிடுச்சு. எனவே நான் முடிச்சிடுறேன். வாங்க தம்பிங்களா, நடத்திடுங்கப்பா, வாங்கப்பா.